மாடித்தோட்டம் வைக்கணும்னு நினைக்கும் போதே இந்த ரோஜா பற்றி தான் நம்ம யோசிப்போம். ஏதாவது ஒரு ரோஜா செடி கண்டிப்பாக வாங்கி வைக்கணும்னு தான் நமக்கு எல்லாருக்குமே ஆசை வரும். இந்த ரோஜா செடி வச்சப்புறம் ஒவ்வொரு தடவையும் மாடிக்கு போய் தண்ணி ஊற்ற போகும்போது அதில் புது தளிர்கள் வந்துதான்னு பார்க்குறது ரொம்ப இயல்புங்க. ரொம்ப ஆசையாக அதை பார்ப்போம். புது தளிர்கள் அழகாக செழிப்பாக வந்தால் தாங்க அதில் நிறைய மொட்டுக்கள் வந்து பெரிய பெரிய பூக்கள் பூக்கும். ஒரு செடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான அறிகுறியே இந்த செந்தளிர்கள் தாங்க. இந்த மாதிரி நிறைய புதிய தளிர்கள் ரோஜா செடியில் வர்றதுக்கு, சிறப்பாக வர்றதுக்கு இயற்கை முறையில் எந்த ரேஷியோவில் உரக்கலவை தயாரித்து கொடுக்கணும், அதையும் எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 15 நாளைக்கு முன்னாடி நான் இந்த உரத்தை கொடுத்து இவ்வளவு மொட்டுக்கள் வந்திருக்கு. இப்போது முதல்ல உரக்கலவை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் சிலதெல்லாம் வந்து கிராமங்களில் ஈஸியாக கிடைக்கும், சிட்டியில் கிடைக்கிறது கஷ்டம். ஒருவேளை உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 6 வகையான உரங்களை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரோஜா செடிக்கு உகந்த உரங்கள் எல்லாத்தையுமே ஒரு கலவையாக பண்ணி நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இதில் வந்து ஆட்டுச்சாண உரமும் மாட்டுச்சாண உரமும் நீங்கள் வெளியில் தான் வாங்கிக்கணும். கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதில் மாட்டுச்சாணமும் ஆட்டுச்சாணமும் ரொம்ப சிறந்த உரம். எப்படியாவது கிடைக்குமான்னு பாருங்கள். கிடச்சதுன்னா உங்கள் ரோஜா செடி ரொம்ப அற்புதமாக வளரும். இப்போ அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் லீஃப் கம்போஸ்ட்டு, அதாவது மக்கிய இலை உரம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் எடுத்துருக்கிற உரங்கள் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆட்டுச்சாணம், இதை வந்து வரட்டியாக தட்டி வச்சுருக்கிறது. இது ஆன்லைன்லேயும் கிடைக்கும், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே எங்கேயாவது கிடச்சா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது ரொம்ப சிறந்த உரம். கண்டிப்பாக இதை எப்படியாவது வாங்கி நீங்கள் ரோஜா செடிக்கு போடுறதுக்குன்னே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட்டு, மண்புழு உரம் எல்லாருக்குமே கிடைக்கிறது தான். இது நம்மளே தயாரிக்கலைன்னா கூட நீங்கள் வெளியில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டுச்சாண உரம் கிடைக்கலைங்கிறதுனால நான் லீஃப் கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். மக்கிய இலை உரம், இலைகளை மக்க செய்து உரம் சேர்க்கலாம். ஸோ மாட்டுச்சாண உரம் கிடைக்கலைனாலும் நீங்கள் இந்த மக்கின இலை உரம் சேர்த்துக்கலாம். அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. செடியில் நிறைய துளிர்கள் வரும். அடுத்தது வாழைப்பழத்தோலை காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பொட்டாசியம் சத்து நிறைஞ்சது, அதனால் இதையும் இந்த கலவையில் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க, அப்புறம் பொடி பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டீ வேஸ்ட்டு, நம்ம டீ போட்டப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த பாலோ சர்க்கரையோ இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் காஃபி கிரவுண்ட்ஸு. காஃபி வந்து சாயிலில் அசிடிட்டியை கூட்டும். ஸோ ரோஜா செடிக்கு அசிடிட்டி இருக்கணும் மண்ணில் அப்படிங்கிறதுனால இந்த காஃபி கிரவுண்ட்ஸையும் நான் சேர்க்குறேன். ஃபில்டர் காஃபி போட்டப்புறம் அதில் வர சக்கையை காய வச்சுருக்கிறது. ஸோ இந்த 6 உரங்களையும் எப்படி கலவையாக சேர்த்து நம்ம செடிகளுக்கு எந்த அளவில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போது சொல்கிறேன்.
எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழ தோல் பிடிச்சது, லீஃப் கம்போஸ்ட்டு, மக்கின இலை உரம், அப்புறம் மண்புழு உரம், கவுடங் மென்யூர், மாட்டுச்சாண உரம், அப்புறம் காஃபி கிரவுண்ட்ஸ், காப்பி சக்கையை காய வச்சு பிடிச்சது, அப்புறம் டீ தூள் காய வச்சது, யூஸ்டு டீ லீவ்ஸ், இது எல்லாத்தையுமே இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலவை உரம் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் உரம் உங்கள் செடிகளுக்கு, ரோஜா செடிகளுக்கு எஸ்பெஷலி. ஏன்னா இதில் என்பிகே, செகண்டரி நியூட்ரியன்ஸ், மெக்னீஷியம், சல்ஃபர், அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அயர்ன், கால்சியம் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஹோல்சம் ஃபுட்டாக உங்கள் ரோஜா செடிகளுக்கு இதை கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்கணும், எந்த சைஸ் பாட்டுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறது சொல்கிறேன். 10லேருந்து 12 இன்ச்சு பாட்டாக இருந்தால் 2 கைப்பிடி அளவு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மண்ணை வந்து நல்லா ஓரத்தில் வேர் அடிபடாமல் கிளறி விட்டுக்கோங்க. இந்த கிளற மண் எல்லாத்தையும் நடுவில் குவிச்சு வச்சுக்கோங்க. எப்போவுமே மண்ணை ஓரத்தில் கிளறி நடுவில் குவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓரமாக உரத்தை போட்டு விடுங்க. அப்போ செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, வேர்களுக்கு பாதிப்பு இருக்காது. 10 இன்ச் பாட்டுக்கு 1 கைப்பிடி அளவு, 2 கைப்பிடி அளவு போடலாம். 16 இன்ச் பாட்டாக இருந்தால் 3 கைப்பிடி அளவு போடலாம். இது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரூனிங் பண்ணி பூக்கள்லாம் பூத்தா நம்ம கட் பண்ணி விடுவோம் இல்லையா, அது சாஃப்டாக ப்ரூன் பண்ணுறது. அதை தவிர நீங்கள் ஹார்ட் ப்ரூனிங் மழை காலத்தில் பண்ணுவீங்க இல்லையா, அதுவும் பண்ணலாம். அந்த மாதிரி செடிகளை கவாத்து பண்ணின்னு 3 நாளைக்கு அப்புறம் இந்த உரத்தை கொடுக்கலாம். அப்புறம் மழை சீசன் முடிஞ்ச உடனே இந்த உரத்தை கொடுக்கலாம். நீங்கள் ப்ரூனிங் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் மாதத்தில் ஒரு தடவை இந்த உரத்தை கொடுக்கலாம். எல்லா ரோஜா செடிகளுக்கும் கொடுக்கலாம், எல்லா வகையான ரோஜா செடிகளுக்கும் கொடுக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். உரம் கொடுத்த உடனே மழை பெஞ்சிருந்தால் தண்ணி ஊற்ற வேண்டாம். மழை இல்லாத பட்சம் கண்டிப்பாக பரவலாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அப்போ தான் அந்த வேர் வரைக்கும் போய் வேருக்கு உறிஞ்சிக்க முடியும். இப்போ இன்னொரு செடிக்கும் இதை கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் நடுவில் குவிச்சுக்கோங்க கிளறி. அதுக்கப்புறம் ஓரமாக 2 கைப்பிடி அளவு இல்லை 2 டேபிள் ஸ்பூன் உங்கள் தொட்டிக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டு விடுங்க. செடியோட வளர்ச்சியும் பார்த்துக்கோங்க. இப்போ தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். பழைய செடி 2 வருஷம்லாம் ஆயிடுத்து, 1 வருஷம் ஆயிடுத்துனாக்கா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கொடுக்கலாம். இது இயற்கை உரம்ங்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை, எல்லா சத்துக்களும் கிடைக்கும் செடிக்கு. 15 நாள்லேயே புது தளிர்கள் வந்து உங்கள் செடி சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தளிர்கள் வந்தாலே செடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் சம்மரில் இந்த உரத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த ஆட்டு உரம் மாட்டு உரம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த வின்டருக்கும் மழைக்கும் இது ஏற்ற உரம். அப்படியே பரவலாக தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் தண்ணி போய் வேர் வரைக்கும் இறங்கும். மண்ணை நல்லா கிளறி விட்டு
நல்லா மூடி விட்டுடணும் உரத்தை. அப்புறம் தண்ணியும் ஊற்றணும். இந்த உரம் கொடுத்து 15 நாளைக்கு அப்புறம் நிறையா துளிர்கள் வந்துடுச்சு, மொட்டுக்களும் பூக்களும் வந்துடுச்சு. இப்போ அடுத்த வீடியோவில் இந்த துளிர்கள் எல்லாம் எவ்வளோ நிறைய மொட்டுக்கள் வர்றதுக்கும் பெரிய பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கும் ஒரு பூஸ்டர் உரம், ப்ளூம் பூஸ்டர் உரம் கொடுக்க போகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.